ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா 180 அவுட் ஆஃப் 180 இன் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் 35 டேஸில் எல்லாருனாலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி முடியும். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலிஸ் ஆகிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 250+ லைக்ஸ் வந்தோடனே நான் டெஃபினெட்லி கொஷின் சால்விங் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் லாஸ்ட் 35 டேஸாக இருக்குது. ஆனால் நான் ரிப்பீட்டராக இருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் 12th முடிச்சு ஃப்ரெஷராக இருக்கேன். என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எல்லாருனாலையுமே முடியும். 100%ங்கிறது 101% எல்லாருனாலையுமே 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க முடியும். டெஃபினெட்லி ரொம்ப சிம்பிள் எடுக்கிறது, பட் எல்லாருனாலையுமே முடியும். ஸோ இந்த 180 அப்படிங்கிறது நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி யூ வில் கெட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரி மார்க்ஸும் அண்ட் பயாலஜி மார்க்ஸும் நீங்கள் கிட்டத்தட்ட 540க்கு 520 500+ எடுத்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் காட் எம்பிபிஎஸ் சீட். ஓகேங்களா? கவர்மெண்ட். என்னோட டார்கெட் வந்து ப்ரைவேட்லாம் கிடையாது, கவர்மெண்ட் தான். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஒவ்வொருத்தையுமே சொல்கிறது செல்ஃப் அண்ட் நினைக்காத, கவர்மெண்ட்டை மட்டும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் நீ போகணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் செல்ஃப் நாச் கிடைக்கும். நீங்கள் செல்ஃபை டார்கெட் பண்ணிங்கன்னா மேனேஜ்மெண்ட் காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் ஸ்டெதஸ் ஒயிட் கோட், இது ரெண்டையுமே நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிராஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போத் கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கான கெமிஸ்ட்ரி கோர்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னோட கோர்ஸ்க்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் 2 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 2 hours வந்து கிளாஸுக்கு, மிச்சம் 2 hours வந்து கொஷின் சால்விங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கொஷின் சால்விங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த கொஷின் சால்விங் நாங்கள் கொடுக்கக்கூடிய டாப் 500 ப்ரிடிக்டர் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கிராஸ் பேட்ச்காரவங்க வேறு எதுவுமே பார்க்கணுன்னு தேவையில்லை. டீட்டெயில்டு லெக்சராக இருக்கும், பட் மேக்ஸிமம் ட்ரிக்ஸ் இருக்கும். வளவலன்லாம் எடுத்துருக்க மாட்டேன். ரொம்ப கிரிப்ஸியாக லிமிட்டட் டயத்தில் அந்த ஹோல் லெசன்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், மேக்ஸிமம் கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லி தந்திருப்பேன். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு என்னோட நோட்ஸே போதுமானது ஃபார் நீட் 2025. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிலே டெஸ்ட் சீரிஸ், லெசன் வைஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மாக் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்லி மை நோட்ஸ் எனஃப் டு நீட் 2025. இதை வந்து நான் எங்கே வேணால் சொல்வேன். 100%ங்கிறத 150% கூட நான் அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோட நோட்ஸ் எனஃப் டு நீட் 2025 கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். ஆஃபர் கோடு பார்த்தீங்க அப்படின்னா என்டிடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக 500 rupees உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை. அப் டு April 10 வரையும் தான் நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆஃபர் கோடை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் தெரியுற இந்த நம்பர், ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்டிடி ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை கேட்டாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கான 500 rupeesக்கான ஆஃபர் கோடும் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகேங்களா? டெஃபினெட்லி டன்னா? ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் தெளிவாக கவனிங்க. 35 கொஷின்ஸ், 140+ மார்க்ஸ், 15 லெசன்ஸ். ஒன்லி 15 லெசன்ஸ் மட்டும் தெளிவாக படித்தாலே 35 கொஷின்ஸ்க்கு மேலேயே நீங்கள் எழுதலாம். நான் வந்து 35 அக்யூரேட்டாக போட்டிருக்கிறது கிடையாது, 35+. 35லேருந்து 40 கொஷின்ஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி ரொம்பவே நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே 180 அவுட் ஆஃப் 180 எடுத்தே ஆகணும். அதுதான் என்னோடது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக நான் சொல்கிறத கவனிச்சிக்கோ. வேறு எந்த இதுவுமே நீ பண்ணணும்னு தேவையில்லை. நான் வந்து ரெட் ஜோன், எல்லோ ஜோன் அப்படிங்கிறத நான் தெளிவாக பிரிச்சிருக்கேன். ரெட் ஜோனில் வரவங்க 11th ரெட் ஜோன், 11th ரெட் ஜோன், 12th ரெட் ஜோன். இந்த 11th ரெட் ஜோனும் 12th ரெட் ஜோனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 லெசன்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 13 லெசன்ஸை நீ படிச்சுட்டு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் 30 கொஷின்ஸ்க்கு மேலே, 32 கொஷின்ஸ்க்கு மேலே உன்னால் அட்டன் பண்ண முடியும். அது ஷூரிட்டி டெஃபினெட்லி. ஓகேவா? இந்த 11th வர ரெட் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் ஈக்விலிபிரியம், ஹைட்ரோகார்பன், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஜிஓசி. தெளிவாக கவனிச்சிக்கோ. மொத்தம் இன்னும் 35 டேஸ் இருக்குது. இதில் இன்னும் நீ 3 டைம்ஸ் கெமிஸ்ட்ரியை திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஸோ என்னோட நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணேன்னா நீ டெஃபினெட்லி 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு நீ திருப்பியும் நீட்டுக்குள்ளே போகலாம். May 4 நடக்கக்கூடியதில் எப்படின்னே முடியும் அப்படின்னா, நான் கொஷின் சால்விங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேட்டு 28 மார்ச். ஸோ 28
29 30 31st ஈவினிங் தான் நான் கொஷின் சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் ஜோனுக்கான பார்ட்டு யார் யார் வரா, ரெட் ஜோன் ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் 31st சால்வ் பண்ணக்கூடியதில் யார் யார் வரா, கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் இக்விலிபிரியம், ஹைட்ரோ கார்பன்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஜிஓசி. இந்த 7 லெசன்ஸை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா 14 கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. 14ங்கிறத விட 15ஆக கூட இருக்கலாம். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 14 கொஷின்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த 4 டேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த 7 லெசன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கட்டாக தரவா படிங்க. மூளை முடுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ தெளிவாக படிங்க. ஆனால் நான் இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் என்னால் முடியுமா அப்படின்னு தெரியலனா நோ ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே நான் கிராஷ் கோர்ஸில் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக நீயும் அந்த கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 12னுடைய ரெட் ஜோனில் பார்த்து அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சொல்யூஷன், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, டிஎன்எஃப் பிளாக், ஆல்கஹால் ஃபினால்ஸ், அமைன்ஸ். இந்த 6 லெசன்ஸ் பார்த்து அப்படின்னா நம்ம ஏப்ரல் 6 வந்து ஏப்ரல் 5 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ 31st ரெட் ஜோன் ஃபஸ்ட்டு நீ கம்ப்ளீட் பண்ணுற கொஷின் சால்விங் 5:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அந்த சீசன் லைவ்லேயே கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒய்டியில். ஸோ நெக்ஸ்ட் 12னுடைய ரெட் ஜோன் ஏப்ரல் 5னா ஏப்ரல் 1 2 3 4 5 ஈவினிங் தான். மொத்தமாக 5 டேஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 டேஸில் நீ அந்த 6 லெசன்ஸை A to Z கிளியர் கட்டாக முடித்து தூக்கி ஓரம் கட்டிடலாம். நீ எந்த ஒரு பயமே கிடையாது. ஸோ இந்த 2 ரெட் ஜோனையுமே நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரின்னு வச்சுக்குவேன். ஏன்னா வந்து இதில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த 13 லெசன்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸா 13 கொஷின்ஸா அது ஃபுல்லாமே இதுலேருந்து தான், இந்த 13 லெசன்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 ஈவினிங் 5:30க்கு நான் வந்து லைவ் சீசன் கண்டக்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் தான் வருவேன். கொஷின் சால்வ் பண்ணுறது மோஸ்ட் ப்ரிடிக்டட் 500 மோஸ்ட் ப்ரிடிக்ட் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவேன். ஸோ இப்போ ரெட் ஜோன் எடுத்துட்டேன்னா அதில் ஒரு 150 to 200 கொஷின்ஸ், அடுத்து ரெட் ஜோன் 12ன்னு எடுத்துட்டேன்னா 150 to 200 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லோ ஜோன். எல்லோ ஜோனுங்கிறது பயப்படாமல் கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? எல்லோ ஜோனுங்கிறது பயப்படாமல் கொஞ்சம் படிச்சுட்டு போகிறதுக்கான பகுதி. எல்லோ ஜோன் எப்போ கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏப்ரல் 10 ஈவினிங் 5:30க்கு. அப்போ ஏப்ரல் 10க்குள்ளே நான் என்ன முடிச்சிட்டேன், ஹோல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீட்டுக்கான கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ எல்லோ ஜோனில் யார் வராங்க, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அயானிக் ஈக்விலிபிரியம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட், பயோமாலிகூல்ஸ், பி பிளாக், மோல் கான்செப்ட். இந்த 7 பேருமே நம்மளுக்கு எல்லோ ஜோனில் வராங்க. பி பிளாக்கை பொறுத்தவரை 13லேருந்து 18th குரூப் வரையுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ மொத்தம் 3 பார்ட்டாக தான் பிரிச்சிருக்கேன். 3 லைவ் சீசன் தான். டோட்டலாக 500 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ரிடிக்டட் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா சீசனுமே வந்து நம்மளுக்கு டேட்டு கொடுத்துட்டு ஸோ ஈவினிங் 5:30 தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் 5:30 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 5:30லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 9:30 10 வரை என்னோட டைம் நீ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா டெஃபினெட்லி நான் உன்னை கூட்டு போகிறேன் 180 அவுட் ஆஃப் 180 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை தேடி கெமிஸ்ட்ரியில் கொண்டு போகிறேன். நீ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தனாலையுமே 180 முடியும். ஓகேங்களா? 180 அவுட் ஆஃப் 180ங்கிறது வீடியோ பார்க்குற எல்லாருனாலுமே முடியும், யாருனாலையும் முடியாதுங்களே. ஏன்னா வந்து இனி இந்த 2019 ஸ்டார்ட் பண்ணி 2024 வரையுமே அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. நீ பேட்சில் ஜாயின் பண்ணுறேன்னா நோ ப்ராப்ளம். நான் 100%, 150 200% அடித்து சொல்கிறேன். என்னோட நோட்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ நோட்ஸை மட்டும் கிளியராக படி, புக்ஸை கூட நீ படிக்காதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஈஸி டு மாடரேட் தான் இதுவரையுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருனாலையுமே 180 அவுட் ஆஃப் 180 அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் சாத்தியமான ஒன்று. ஸோ உன்னால் கண்டிப்பாக 180 முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் 180 ரெட் இன் ஹார்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடு. ஓகேவா? டெஃபினெட்லி முடியும், நான் கூட்டு போகிறேன். அப்போ ஏப்ரல் 10க்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 10க்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுவேன் கெமிஸ்ட்ரிக்கு. அதேமாதிரி ஃபிசிக்ஸுக்கு ஆல்சோ மார்க் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் 10 வந்து நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகுது, நம்ம பார்ட்டாக கண்டக்ட் பண்ணக்கூடிய லைவ் சீசன் கொஷின் சால்விங் முடியுது. ஏப்ரல் 15 ஈவினிங் 5:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 30 கொஷின்ஸ் நீட்டில் கேட்குற மாதிரி டாப் 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஏப்ரல் 15க்கானது பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட் சீரீஸ் லைவ்லேயே சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட் சீரீஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோ. ஏப்ரல் 15 வந்து மோஸ்ட் டாப் 50 கொஷின்ஸ்
ஓகேவா? அது வந்து மார்க் டெஸ்ட் எல்லா லெசன்ஸுமே கலந்து வரும். நீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். அந்த 50 நம்மளுக்கு 45 கொஷின்ஸ் தான் நீட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ரவுண்டாக 50 கொஷின் அப்படிங்கிறத வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஈஸியாக கிளியர் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லை தம்பிகளா, இப்போ நடத்தக்கூடிய அந்த ரெட் ஜோன் எல்லோ ஜோனில் நம்ம பார்ட்டாக கொஷின் சால்வ் பண்ணுறோம்ல, இதுலேயே நிறைய ட்ரிக்ஸ் ஆல்சோ நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணேன்னா அது உனக்கு தான் லாஸ். அதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், பேட்சில் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரிக்ஸ் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாத. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த கொஷின் சால்விங்கில் என்னென்ன ட்ரிக்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் வரி. ஃப்ரெஷராக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. கிராஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு என்னோட நோட்ஸை கெயின் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு. ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஃபஸ்ட்டு லைவ் சீசன் March 31, ரெண்டாவது லைவ் சீசன் April 5, மூணாவது லைவ் சீசன் April 10. இந்த 3 லைவ் சீசனையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது April 15 ஃபார் கெமிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட் ஈவினிங் 5:30. டன்னா? எல்லாருமே ரெடி ஆகலாமா? ஸோ இப்போ இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். April 10க்குள்ளே ஃபஸ்ட் ரிவிஷனை முடிக்கிறோம். April 20க்குள்ளே செகண்ட் ரிவிஷனை முடிக்கிறோம். April 30க்குள்ளே தேர்ட் ரிவிஷனை முடிக்கிறோம். ஈஸியாக நம்ம May 4 எழுதக்கூடிய நீட் எக்ஸாமில் 180 அவுட் ஆஃப் 180 வாங்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டெதஸ் அண்ட் ஒயிட் கோட் போட்டு நம்ம கெத்து காமிக்கிறோம். ஓகேவா? டன்னா? ஓகே தானே? கண்டிப்பாக முடியும்ல எல்லாருனாலையும்? ஓகேவா? கிராஷ் கோர்ஸ் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ஆஃபர் கோடும் நான் தந்துடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட என்டிடி ஃபேமிலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்டிடி ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது யாரும் இல்லை, நீட் டாப்பர் ஸ்ட்ரிக்ஸ் ஃபேமிலிங்கிறது நீங்கள் தான். ஸோ அதை தான் என்டிடி ஃபேமிலிஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் 250 லைக்ஸை ரீச் பண்ணி ஆகணும். டெஃபினெட்லி அது உங்களால் தான் முடியும். கண்டிப்பாக முடியும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? Thank you, students.